வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் வாட்ஸ்அப் சர்வீஸுக்கும் ஜிடபிள்யூசி ஸ்ட்ராட்டஜி சர்வீஸுக்கும் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குட்வில்லோட ஸ்ட்ராட்டஜி சர்வீஸை பற்றி நம்ம பார்க்கலாம். குட்வில்லோட ஸ்ட்ராட்டஜி சர்வீஸ்னால் என்ன? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம டெய்லி இருக்கிற எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ் எல்லாருக்கும் கால்ஸ் கொடுக்குறோம். எப்படி குட்வில்லேருந்து கால்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, டே ட்ரேட் பண்ணுறதுக்காக எப்படி கால்ஸ் கொடுக்குறோன்னா ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி பேஸ்டாக கொடுக்குறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட், அதாவது என்எஸ்சி ஃபியூச்சர்ஸில் அட்வான்ஸ் ட்ரேடிங் லெவல் பிரேக் அவுட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறோம். அப்புறம் அட்வான்ஸ் ட்ரேடிங் லெவல் பிரேக் அவுட் கமோடிட்டிஸு கொடுக்குறோம். மொமெண்டம் கால்ஸ் சர்வீஸ் கொடுக்குறோம். ஸோ ஈக்விட்டி கேஷ் கால்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஆர்டி கால்ஸ், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பேஸ்டாக இருக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா டே ட்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம கால்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம். இந்த கால்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எல்டிஎஸ் மூலமாக நீங்கள் தானாகவே ப்ளேஸ் பண்ணணும். அதாவது என்ன செய்யும் நம்ம எல்டிஎஸ் அப்படின்னா, இந்த கால்ஸை ரிசீவ் பண்ணி உங்கள் எல்டிஎஸ் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க, இந்த கால்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணி இது உள்ளே புஷ் பண்ணணும். ரைட்டுங்களா? இதுதான் ஜிடபிள்யூசி ஸ்ட்ராட்டஜி சர்வீஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஜிடபிள்யூசி ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ் அட்வான்ஸ் ட்ரேடிங் லெவல் பிரேக் அவுட், இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் நம்ம எல்லோரும் கொடுக்குறோம் இல்லையா? வாரம் மந்த்லி பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறோம். பிரச்சனை என்ன, இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுதா ஆகலையா அப்படின்றது. ஸோ இந்த எல்டிஎஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஈஸியாக கிராஸ் வெரிஃபை பண்ணிடலாம், எது ரிஃப்ளெக்ட் ஆகுது எது ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்ட்டு. இப்போ ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ் பிரேக் அவுட் சர்வீஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் கால்ஸ் கொடுக்குறதெல்லாம் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும்னா, ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ்னால் என்ன? ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ்னால் ஃபியூச்சர் ஃபியூச்சர் ஸ்டாக் B1 கொடுத்துருக்கோம் இல்லையா? இதுதான் அதோடைய ஸ்ட்ராட்டஜி. இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இருக்கிற எல்லா ஃபியூச்சர் ஸ்டாக்ஸும் இதில் லிஸ்ட் ஆகிருக்கு. இதில் ஆல்னு செலக்ட் பண்ணி இந்த ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக என்னென்ன கால்ஸ்லாம் வருதோ அதெல்லாம் டிஃபால்ட்டாக ஆர்டர் ப்ளேஸ் ஆயிரும். இப்போ ஏடிஎல் பிரேக் அவுட் MCXக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமோடிட்டிஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி கமோடிட்டிஸுக்கு ஜிடபிள்யூசின்னு மட்டுமே நீங்கள் கொடுத்தா போதும். இப்போ நான் ஜிடபிள்யூசின்னு கொடுத்து இங்கே செலக்ட் பண்ணால் எல்லா கமோடிட்டிஸ் செலக்ட் ஆகிரும். ஏன்னா கமோடிட்டிஸுக்கு நம்ம ஏடிஎல் சர்வீஸ் பிரேக் அவுட் ரெண்டு சேர்த்தாப்பில் தான் கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், இப்போ க்ரூட் ஆயிலா மொமெண்டம் கால்ஸா, இந்த சர்வீஸ் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா எம்சின்னு இருக்குது, மொமெண்டம் கால்ஸா. அப்படி இல்லைன்னா அடுத்தது ஆர்டி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆர்டி அப்படின்ட்டு ஸ்ட்ராட்டஜி நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா, இங்கே ஆர்டி பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. அப்படி ஆர்டியோட செலக்ட் பண்ணால் நீங்கள் ஆர்டின்ட்டு ஸ்ட்ராட்டஜியை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். அதில் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆர்டியை செலக்ட் பண்ணி அது என்ன ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன ஸ்கிரிப்போ அதுதான் கரெக்டாக நாங்கள் மேப் பண்ணி வச்சுருப்போம். சரிங்களா? அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஆர்டிலேயே நான் குறிப்பாக கோல்டு சில்வர் மட்டும்தான் போடணுன்னா நீங்கள் கோல்டு சில்வர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் க்ரூட் ஆயில் மட்டும்தான் போடணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஜிடபிள்யூசி MCRT இது எல்லாமே கமோடிட்டிஸ் ரிலேட்டடான சர்வீஸ். இந்த 3 சர்வீஸ்லையும் நீங்கள் செலக்ட் பண்ணி க்ரூட் ஆயிலில் கோல்டு சில்வர் மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா, இந்த 3 சர்வீஸ்லையும் என்னென்ன கால்ஸ் வருதோ அதில் வெறும் க்ரூட் ஆயில் கோல்டு சில்வர் மட்டும்தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும். ஏன்னா நீங்கள் ஸ்கிரிப்ட் என்ன செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் எல்டிஎஸ் ஆர்டர் புஷ் பண்ணும் நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்மில். வேறு எதையும் புஷ் பண்ணாது, அது ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜிடபிள்யூசி ஸ்ட்ராட்டஜியில் அப்படின்னா என்னென்னா, குட்வில்ல கஸ்டமர்ஸுக்கு கொடுக்குறோம் இல்லையா, எங்களோட மார்க்கெட் கால்ஸ் அட்வைஸ்லாம் நீங்கள் எல்டிஎஸ் மூலமாக நீங்கள் தானாகவே ஒரு ஆர்டர் புஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் எல்டிஎஸ் மூலமாக உங்கள் நெக்ஸ்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் நீங்கள் புஷ் பண்ணலாம். இதுதான் ஜிடபிள்யூசி ஸ்ட்ராட்டஜி. சரி, வாட்ஸ்அப் ஸ்ட்ராட்டஜி சர்வீஸ் என்ன? வாட்ஸ்அப் சர்வீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நாங்கள் குட்வில்லோட கால்ஸ் என்ன யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, வெளியே இருந்து தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அட்வைசரி சர்வீசஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டருந்து நான் பெய்டாக மார்க்கெட் கால்ஸ் அட்வைஸ்லாம் வாங்கி அதை எல்டிஎஸ் மூலமாக நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்முக்கு புஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வாட்ஸ்அப் சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 2 விதமாக கொடுத்துருக்குறோம் இந்த எல்டிஎஸ்ஸை. ஒன்று எங்களோட குட்வில்லோடைய பேரண்ட் சர்வீஸை நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது வேண்டான்னு விட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஓன் கால்ஸு அந்த மாதிரி நீங்கள் வெளியே இருந்து வாங்குறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இல்லைன்னா கால்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் ரிசீவ் பண்ணி தனிப்பட்ட முறையில் நான் அனலைஸ் பண்ணி புஷ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, கால்ஸ் வரதை அனலைஸ் பண்ணிட்டு திருப்பி அவங்களே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் புஷ் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் அப்படின்றது தேர்ட் பார்ட்டி யார் வேணாலும் தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கால்ஸ் கொடுக்குறத புஷ் பண்ணுறது. ஜிடபிள்யூசி ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது குட்வில் கிளைண்ட்ஸுக்கு நாங்கள் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் தானாகவே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜிடபிள்யூசி ஸ்ட்ராட்டஜி பேஸ்டாக செலக்ட் பண்ணணும். சரிங்களா?
இன்னும் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன்ஸை எங்கள் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. நன்றி, வணக்கம்.